எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 1 லெசன் 16ஓட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரெடி கிட்ஸ்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் बातचीत के लिए பேசுறதுக்காக, டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் आप अपना நீங்கள் உங்களுடைய ஜன்மதின் பர்த்டே கப் மனாते हैं, எப்போ செலிப்ரேட் பண்ணுவீங்க? when is your birthday? ஸோ இங்கே உங்களோட பர்த் டேட் எழுதணும். சரியா? எக்ஸாம்பிள் 8th May 2005 அந்த மாதிரி எழுதிக்கணும். சரியா? உங்களோட பர்த்டே எப்போவோ அது எழுதிக்கோங்க. சரியா? செகண்ட் ஒன் आप अपने நீங்கள் உங்களுடைய ஜன்மதின் पर பர்த்டே அன்னைக்கு क्या क्या करते हैं, என்னென்ன பண்ணுவீங்க? ஸோ நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நியூ ட்ரெஸ் போடுவேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் அம்மா ஆஷ்ரம் கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி உங்கள் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரோட வீட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வீட்டில் ஈவினிங் கேக் கட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் பர்த்டே நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். சரியா? தேர்ட் ஒன் கவிதா மே போயமில் ஜன்மதின் பர் பர்த்டே அன்னைக்கு क्या करने के लिए ना பண்ணுறதுக்காக, என்ன பண்ணுறதுக்காக கஹா கயா ஹை சொல்லியிருக்காங்க. ஸோ பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஒரு பிளான்ட்டை பிளான்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கியா ஹோகா அகர், கியானா வாட், ஹோகா அகர் ஒரு வேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சபி அப்னே எல்லாரும் அவங்களோட ஜன்ம திவஸ் பர் பர்த்டே அன்னைக்கு பேட் லகாத்தே ஒரு செடி நடினாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. என்ன ஆகும்? நிறையா ட்ரீஸ் இருக்கும், நம்மளுக்கு பியோரான ஏர் கிடைக்கும் இல்லையா? பொல்யூஷன் கம்மியாகும், நம்மளுக்கு ஷேட் நிறையா கிடைக்கும், எல்லாம் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் கேட்குறாங்க என்ன ஆகும்னு. ஸோ செகண்ட் ஒன் सभी जन्म दिवस पर எல்லாரும் பர்த்டே அன்னைக்கு स्वच्छता के कार्य करते, स्वच्छताना क्लीनलीनेस சுத்தம் படுத்துறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? க்ளீனாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா. எக்ஸாம்பிள் உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க, இல்லை முன்னாடி இருக்கிற ரோடை க்ளீன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு இடத்த க்ளீன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. என்ன எப்படி இருக்கும்? இந்தியாவே ரொம்ப நீட் ஆயிரும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்கல்ல. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் खोजो जाने தேடுங்க, கிடைக்கும்னு அர்த்தம். சரியா? ஸோ பத்தா கீஜியே கண்டுபிடிங்க, இல்லைனா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆர் லிக்கியே கி அண்ட் எழுதுங்க. கி என்னன்னா இன்கா ஜன்மதின் கப் ஆத்தா ஹை, இவங்களோட பர்த்டே எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தாதானா யார்? அப்பாவோட அப்பா. அவங்க பர்த்டே என்னன்னு கேட்டு எழுதிக்கோங்க. இங்கே தாதியோட பர்த்டே கேட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் நானி. சரியா? அடுத்து ஆப்கே தோஸ்த்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே. ஏன் இங்கெல்லாம் குட்டி குட்டி லைன்ஸ் கொடுத்துட்டு இங்கே மட்டும் இவ்வளோ பெரிய லைன் கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்மளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாத்தோட பர்த்டே எழுதணுன்னா நமக்கு நிறையா ஸ்பேஸ் தேவை தானே, அதனால. சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. ஓகே. சரி, நெக்ஸ்ட் शब्दों का खेलना என்ன? वर्ड गेम. वेरी गुड. सो फर्स्ट वन समान लय वाले शब्द खोज कर लिखिए. समान लयना ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி ஒரே சவுண்டில் வரக்கூடிய வேர்ட்ஸை இந்த எம்டி ஸ்பேஸில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. கோச் கர் லிக்கினா தேடி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபல். ஸோ ஃபல்க்கு என்னென்ன ரைமிங் வேர்டு இருக்கும்? நல், கல் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் மாதா. ஸோ வி கேன் ரைட் பிதா, சாத்தா, நாத்தா. லெசனில் நாத்தா இருக்குல்ல? எஸ். நெக்ஸ்ட் ஃபூல். ஸோ भूल. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹரியாலி, கலி, खुशहाली. ரைட்? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
सही शब्द से करेक्टाன வேர்டை வாக்கிய பூரா कीजिए. ஸோ கரெக்டான வேர்டை போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? மாலினே. மாலினா கார்டனர், சரியா, தோட்டக்காரர். தர்த்தி மீனா பூமியில். டேஷ் போயானா என்ன? நடுறாங்க. ஸோ பீஜ்னா தானே சீட். ஸோ இங்கே என்ன வரும்? பீஜ் வரும். ஸோ பீஜ் போயா. சீஜ்னா பொருள், அதனால அது வராது. ஓகே, ஸோ மாலினே धरती में बीज बोया. நெக்ஸ்ட், बड़े प्यार से, ரொம்ப அன்பா. உசே, அதை டேஷ் டாலா. டேஷ் கொடுத்தாங்களால டேஷ் போட்டாங்களா. ஸோ என்னது? ஜல், தண்ணி. ஸோ ரொம்ப அன்பா அதுக்கு தண்ணி கொடுத்தாங்களா, ரைட். ஸோ இங்கே என்ன வரும்? பானி டாலா. ஃபல்னா ஃப்ரூட். தேர்ட் ஒன், छोटा सा, குட்டியா. नन्हा सा, சின்னூண்டு. पौधा उग आया. पौधाனா ஒரு குட்டி சாப்லிங், இல்லை ஒரு செடி முளைச்சி வந்ததுன்னு சொல்கிறாங்க, சரியா. இப்போ இதை கண்டினியூஸாக பார்க்கலாம் பாருங்கள். மாலினி धरती में बीज बोया. ஒரு கார்டனர் பூமியில் ஒரு விதை நடினாங்களாம். बड़े प्यार से उसमें पानी डाला. ரொம்ப அன்பாக அதில் தண்ணி ஊற்றுனாங்களாமா. छोटा सा नन्हा सा, குட்டியா அழகா. पौधा उग आया, ஒரு செடி அதுலேருந்து முளைச்சி வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக இருக்கா? எஸ், வெரி குட். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், पेड़ों के नाम. पेड़ों के नामனா ட்ரீஸோட பேர். खोज कर लिखिए, தேடி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ இந்த பாக்ஸில் ட்ரீஸோட பேர் இருக்குது, நம்ம தேடணும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேயே நீம் இருக்கா. ஸோ நீம் ட்ரீ. நெக்ஸ்ட், பீப்பிள் ட்ரீ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அசோகா, சரியா. ஸோ அசோக் ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் பேர். நம்ம தீன் சாத்தி லெசனில் பார்த்தோம்ல, பேர். நெக்ஸ்ட் ஆம், வெரி குட். அப்புறம் இம்லி, சரியா. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். ஸோ நீம், பீப்பிள், அசோக், பேர், ஆம், இம்லி. வெரி குட் கிட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், அப்னே घर के, உங்கள் வீட்டுக்கு. ஆஸ்பாஸ். ஆஸ்பாஸ்னா அக்கம் பக்கம், சரியா. ஸோ அக்கம் பக்கத்தில் के 4 पेड़ों के नाम लिखिए. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 ட்ரீஸோட பேர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ என் வீடு பக்கத்தில் என்ன இருக்குது? நீம் ட்ரீ இருக்குது. அப்புறம் நாரியல் கா பேட், கோகோனட் ட்ரீ இருக்குது. அதுக்கப்புறம் ஆம் கா பேட், மேங்கோ ட்ரீ இருக்குது. அப்புறம் பீப்பிள் ட்ரீ இருக்குது. ஆக்சுவலி இம்லி கா பேடும் இருக்குது, சரியா. புளிய மரமும் இருக்குது. ஸோ இம்லி கா பேட். ஓகே, சரி. நெக்ஸ்ட், சித்திரக்காரினா என்ன? ட்ராயிங், சரியா. अपनी पसंद के कोई फूल, உங்களுக்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் का चित्र बनाकर, ஃப்ளவரோட ட்ராயிங் பண்ணி. ரங் பரியேனா என்ன? கலர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, சரியா. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இஷ்டம் இல்லை. ஸோ நம்ம இப்போ ரோஸ் வரையலாம். ஓகே, ஸோ நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கோங்க, சரியா. அப்புறம் லோட்டஸும் ஈஸி தானே. ஓகே, சரி. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளார் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, சரியா. சரி. ஸோ நம்மளோட எக்ஸசைஸ் முடிஞ்சுது. ஸோ ஈஸியாக இருந்துச்சா? சரி, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை, டேக் கேர், தேங்க்யூ.